ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய உறவில் ஈடுபடணும் அப்படின்னா அந்த உணர்வே எங்களுக்கு வரமாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் காலத்தில் வரக்கூடிய அந்த யோனி வெளியேற்றம்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பிசுபிசுப்பாக இருக்கும். அதுவே இல்லாமல் எங்களுக்கு ட்ரைனஸாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவு குறைவாக இருக்கிறது தான். கரெக்டாக ஓவலேஷன் சமயங்களில் உங்களுக்கு எந்தவித வெள்ளைப்படுதலுமே இல்லை. வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈரத்தன்மை கூட இல்லை, ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி காலத்தில் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில குறிப்பிட்ட சூழ்நிலையில் இது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சியாக எதுக்கோ ஒரு மெடிசனாக நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, தலைவலிக்கு ரெகுலராக நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக டேப்லெட் எடுக்கிறீங்கனாலும் சரி, இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாக உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களுடைய ஃபேமிலி கான்டாக்ட் அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்களோட ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த பிரச்சனைக்கு மெயின் காரணமாக இருக்கலாம். மெயினாக உங்களுக்கு ஓவலேஷன் சமயங்களில் ஓவலேஷனுக்கான டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது சுரக்காததுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் காரணமாக அமையலாம். நான் இதுவரை சொன்ன காரணங்களால தான் உங்களுக்கு ஓவலேஷன் சமயத்தில் ஒய் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது அந்த பிசுபிசுப்பு தன்மையில் வராததுக்கான காரணம் அப்படிங்கிறது. இதுக்காக நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு மெயின் தீர்வு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த நிலையில், அதாவது நான் ஏற்கனவே சொன்னல, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கிறது, ஃபேமிலி கான்டாக்டில் இருக்க முடியாமல் ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்கம்ஃபர்ட் வருது, அண்ட் உங்களுடைய ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே மேம்படுத்துறதுக்கும் ஓவலேஷனை சரியாக நடக்க வைக்கிறதுக்கும் இதுக்கு பின்னாடி ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஹார்மோனை சரியாக சுரக்க வச்சு உங்களுக்கு எல்ஹெச் ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக ஓவலேஷன் சமயத்தில் ஒழுங்காக சுரந்தாலே உங்களுக்கு ஒய் டிஸ்சார்ஜ் சரியான அளவில் இருக்கும். அதையெல்லாம் இயற்கையான முறையில் சுரக்க வைக்கிறதுக்கு இன்றைக்குரிய வீடியோ டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் க்ரோத் ஃபுட், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன், இன்டர்கோர்ஸ்னு எக்கச்சக்கமான டைட்டில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. மெயினாக மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு ப்ரெக்னன்சி பற்றின எந்த அவேர்னஸுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ரெகுலராக ஒரு 3 to 6 months வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் அதில் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஏன்னா நம்ம சேனலில் அதை கண்டினியூஸாக 3 to 6 months ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதோட இன்னொரு பெனிஃபிட், நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாருடைய கமெண்ட்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. நீங்கள் அர்ஜென்ட் கமெண்ட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சேனல் ஜாயின் லிங்க்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒவ்வொருத்தவங்களுடைய பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறது வேறு மாதிரியே இருக்கும். அதாவது ஒரு சிலருக்கு 28 நாள் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு சிலருக்கு 30 நாள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அதுக்கு கம்மியாக 25 நாள், 21 நாள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு 32, 35 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உங்களுடைய பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறது 2 பிரிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பீரியட் ஆனதுலேருந்து முதல் 15 நாள் ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது 15 நாள் லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படிங்கிறது மாதவிடாய் தொடங்கினதுலேருந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிற வரைக்கும், கருமுட்டை வெளியில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் சில பெண்களுக்கு உங்களுடைய வெஜினல் ட்ரைனஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட மனநிலை சோர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தாம்பத்தியம் அப்படிங்கிறது தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சிம்டம்ஸ் போதும் இது உங்களுக்கு எச்சரிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி அப்படிங்கிறது. ஏன் தெரியுமா? இந்த நிலையில் கருமுட்டை சரியாக உருவாகாமல் இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட ஹார்மோன் சரியாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த டைமில் ஏஎம்ஹெச் அளவு அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட அந்த பரிசோதனையை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஓவலேஷன் சமயத்தில் கூட உங்களுக்கு செக்ஸ் கான்டாக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி அண்ட் ஏஎம்ஹெச் அளவும் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணுறது, இது கூடவே உங்களுக்கு சத்து குறைபாடான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது, அதாவது
ஹெல்த்தி ஃபுட்டை விட்டுட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்டில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைய வாய்ப்புள்ளதை இண்டிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. குறிப்பாக இந்த காரணங்களில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட ஈஸ்ட்ரோஜன் கம்மியாயிடும். நல்ல விஷயம் என்னென்னா, ஈஸ்ட்ரோஜனை நம்ம இயற்கையாகவே உணவு மூலியமாகவே அதிகரிக்க முடியும். இதுக்குன்னு நீங்கள் பர்டிகுலர் மெடிசன் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்தெந்த உணவுகள் மூலியமாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகரிக்கலாம் அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாமா? ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வயிற்று பகுதியில் வந்து கொழுப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த கொழுப்பு திசுக்கள்ல இருந்தும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக உருவாகும். இதனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். இதனால உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்று கொழுப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் உங்களுடைய இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு விதத்தில் காரணமாக அமையலாம். ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தவங்க பாடியும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக பெண்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இயற்கையாகவே அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கும் போது நம்மளுடைய முகத்தில் இயற்கையாகவே நல்ல பளபளப்பு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களோட தலைமுடியில் நல்ல பளபளப்பாக இருக்கும். அதோடைய டென்சிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இந்த மாதிரி இருக்காது. ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதவிடாய் சுழற்சியில் உங்களுடைய மிட் சைக்கிளில் போகிறப்பனா உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கக்கூடிய காலத்தில்னா முகம் இன்னுமே நல்ல பிரைட்னஸாக இருக்கும். உங்களுக்கு ஆக்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். தலைமுடினா நல்ல அடர்த்தியாக இருக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஓவலேஷன் சொல்லக்கூடிய அந்த டைமில் இது எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சரியான நிலையில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சிம்டம் அப்படிங்கிறது. ஆனால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் போதுமான அளவில் இல்லைன்னா முகத்தில் நிறைய பொலிவு அப்படிங்கிறது இல்லாமல் போயிட்டு அப்படியே டல்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தலைமுடி வறண்டு போயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹேர் ட்ரைனஸ் அதிகமாக நீங்கள் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓவலேஷன் காலத்தில் பெண்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் போன்ற வளவளப்பான பெண் வெளியேற்றம் அப்படிங்கிறது, அதாவது பெண் உறுப்பு வெளியேற்றம் சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது சரியாக உருவாகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்காக மாதவிடாய் தொடங்கக்கூடிய அந்த முதல் நாள்லேருந்தே நீங்கள் சில உணவுகளை சேர்த்துக்கிறது அவசியம். முதல்ல நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய உணவு, உங்களுடைய பெண் உறுப்பில் சலைவா நல்லா இயற்கையாக சுரக்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டிய முதல் உணவு சோயா சங்க்ஸ் அப்படிங்கிறது தான். வாரத்திற்கு 2-3 முறையாச்சும் இதை சாப்பிட்ணும். தினமும் சாப்பிட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது சோயா சங்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது ஆளி விதை அப்படிங்கிறது. இதை லேசாக ஒரு வானொலியில் வறுத்துட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு நல்ல டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு நாளுமே காலையில் நீங்கள் இந்த 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க செரிமானத்துக்காக. இதை நீங்கள் இட்லி பொடி மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இல்லை தோசையில் மேலே பொடி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்களா, அது நல்லா டைட்டாக இருக்கணும். காற்று புகாத அளவுக்கு இருக்கணும். குறிப்பாக அந்த டப்பா வெளிச்சம் படாத இடத்துல வைங்க. ஒரே நேரத்தில் 7 முதல் 10 நாட்களுக்கு தேவையான பொடிகளை வந்து நீங்கள் இதில் சேமித்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நாள் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு வயிற்றில் நிறைய செரிமான கோளாறுனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கருப்பு நிற டப்பாவில் சேமிக்கிறதுக்கு பாருங்கள். அதாவது டிரான்ஸ்பரண்டான டப்பா பயன்படுத்துறதுக்கு பதிலாக நல்ல டிரான்ஸ்பரண்ட் இல்லாத டப்பாக்கில் பயன்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். இந்த ஆளி விதை பொடியை தினமும் காலையில் நீங்கள் உணவுக்கு பின்னாடி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா உணவுக்கு முன்னாடி கூட எடுக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எடுக்கலாம். 1 டம்ளர் தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2-3 முறை சோயா சங்க்ஸ் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. மாதவிடாய் முடிஞ்ச 4லேருந்து 5வது நாள்லேருந்து, குறிப்பாக 4வது நாள்லேருந்தே நீங்கள் சோம்பு தண்ணீர் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இது 3வது டிப் அப்படிங்கிறது சலைவா சரியாக சுரக்கிறதுக்காக. இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க சுமார் 18 நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து குடிக்கலாம். இந்த சோம்பு தண்ணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சோம்பு தண்ணி நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 3 விஷயத்தையுமே 3 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் கண்டினியூ பண்ணணும். முதல் மாதம் கண்டினியூ பண்ணுறீங்கல்ல, கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் அதிலே நல்ல சேஞ்ச் இருக்கும். 2வது மாதத்தில் இன்னுமே நல்ல சேஞ்ச் இருக்கும். ஃபர்ஸ்ட் மாதத்தை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இதில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதுதான் இதோடைய கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது. ஆளி விதையில் லிக்னான்கள் இல்லை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதே மாதிரி பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்றது இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. ஈஸ்ட்ரோஜனை இயற்கையாக நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வந்து இந்த ஆளி விதை அப்படிங்கிறது. அதனால் ஆளி விதையை
மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆளி விதை ரொம்ப ரொம்ப முக்கியம். கரு வளர்ச்சிக்கு, அதாவது கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செயல்பாட்டை இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு தரக்கூடியது தான் ஆளி விதை அப்படிங்கிறது. ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதை எள்ளு கூட கூட சேர்த்து எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக எள்ளோட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். எள்ளுருண்டையாக கூட எடுத்துக்கலாம். எள்ளில் வந்து கால்சியம் இருக்குது, மக்னீசியம் இருக்குது, லிக்னான்கள் இருக்குது. அது கூட நீங்கள் இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கக்கூடிய ஆளி விதையும் சேர்த்து எடுக்கிறதுனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சரியான அளவில் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு இது 3 மெயின் அப்படிங்கிறது. கருமுட்டை வளர்ச்சி அண்ட் உங்களுடைய ஓவலேஷன் சமையல சலைவா அப்படிங்கிறது சுரக்கிறதுக்கு. இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 உணவு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒன்று வந்து என்னென்னா பாசிப்பயிறு முளைக்கட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது பீரியடான அந்த முதல் 15 நாள் கம்பல்சரி எடுங்க. இது கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய எக் வந்து டிஎன்ஏ ஃபால்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். 2வது முருங்கை இலை பொடி. முடிஞ்ச வரைக்கும் முருங்கை ரிலேட்டடான உணவுகள் அதிகமாக உங்கள் ஃபுட் சைக்கிளில் எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் அது ஆணும் சரி பெண்ணும் சரி டெய்லி நீங்கள் முருங்கை ரிலேட்டடான உணவுகள் சேர்த்துக்கலாம். முருங்கை இலை கிடச்சிச்சின்னா ஒரே டைமில் நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு இட்லி பொடி மாதிரி இல்லை தோசை மேலே பொடியாக நீங்கள் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் ஃபோலேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, தாதுக்கள் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, அதாவது ஃபைப்ரட் அதிகமாகவே இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய சத்து அப்படிங்கிறது இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இண்டிகேட் பண்ணுறதோட கருமுட்டையோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் அது வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கட்டாயம் நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு கர்ப்பம் பாசிபிலிட்டி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5 உணவுகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நல்ல சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கட்டாயம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய மாதவிடாய் சுழற்சியில் முதல் பாதி நாட்கள் அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த முதல் 10 நாள் அப்படிங்கிறது 10-15 நாள் அப்படிங்கிறது 16 to 18 நாள் வரைக்கும் கூட நீங்கள் பின்பற்றலாம் இந்த உணவுகள் எல்லாத்தையுமே. நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா உணவுகளுமே கிட்டத்தட்ட 5 உணவு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஜோயா சங்க்ஸு சொல்லியிருக்கேன். 2வது உங்களுக்கு வந்து ஆளி விதை சொல்லியிருக்கேன். 3வது நீங்கள் சோம்பு தண்ணீர் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 4வது பாசிப்பயிறு முளைக்கட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 5வது வந்து முருங்கை இலை பொடி அப்படிங்கிறத எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை முதல் 15 to 16 18 நாள் வரைக்கும் கூட எடுக்கலாம். நீங்கள் இதை கம்பல்சரி எடுக்கலாம். ஆனால் ஒரு சில உணவுகள் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கக்கூடாது. என்னென்னா சோம்பு தண்ணீர் வந்து ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அதிகமாக எடுக்கக்கூடாது. எப்பாவது ஒரு டைம் எடுங்க. அதுவுமே சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுங்க. ஆனால் பிஃபோர் ஓவலேஷன் கட்டாயம் எடுத்துக்கலாம் சோம்பு தண்ணி. அது வந்து கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உங்களுக்கு சலைவா நல்லா சுரக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆளி விதை ஆஃப்டர் ஓவலேஷன் வேண்டாம். நிறைய பேருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை இன்னும் ஸ்பைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஓடி பிசிஓஎஸ்னால் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஆளி விதை ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்காதீங்க. சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆளி விதை எப்படியும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அதனால் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சீட் சைக்கிளிங் தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹோம் ரெமிடிஸ்ன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜோயா ஜங்க்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு 3 உணவு சொன்னல, அதை நீங்கள் பிஃபோர் ஓவலேஷன் தான் எடுக்கணும். பீரியடான முதல் நாள்லேருந்து 16-18 நாள் வரைக்கும் கூட எடுக்கலாம். ஏன் மிஞ்சி போனால் 20 நாள் வரைக்கும் கூட எடுக்கலாம். ஆனால் 20 நாளுக்கு மேலே இம்ப்ளான்டேஷன் பீரியட் வந்துடும். அந்த டைமில் நீங்கள் இதை எடுத்துக்க வேணாம். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் மாதவிடாய் சுழற்சி இது வரைக்கும் இரெகுலராக ஃபீல் பண்ணுறீங்க, 2 நாள் 3 நாள் தள்ளி வருது அப்படின்னா அது சீராகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ரெகுலர் ஆகும். கருமுட்டை உருவாகக்கூடிய செயல்முறை அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இயற்கையாகவே அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னு ஏதாவது டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்திருக்குன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். அண்ட் உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இயற்கையாக சுரக்கிறதுக்கும் கருமுட்டையோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கும் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை கட்டாயம் உங்களுடைய பிஃபோர் ஓவலேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 மாதம் வரைக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான இயற்கை கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்னால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு கீழே க்ரோத் ஃபுட் ஓவலேஷன் எல்லா டைட்டிலுமே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட்டு, ஸ்பெர்ம் கிட்டு இது மாதிரியான நிறைய கிட் ஐட்டமும் நான் கொடுத்துருக்கேன். அதை வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக நன்றி.